செங்கோட்டையன் தாவேக்கால சேர்ந்தது சேர்ந்ததுதான். இப்போ தாவேக்காக்கு இது பெரிய பலமா இருக்குமா? தாவேக்காக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவங்க கூட இருந்தவங்க யாருமே இதுக்கு முன்பாக பெரிய அரசியல் அனுபவம் பெருசவங்க கிடையாது. முஸ்தியானந்த் வந்து பாண்டிச்சேரியில் எம்எல்ஏவாக இருந்தாருமே கூட மிகப்பெரிய ஒரு அரசியல் ஞானம்லாம் கூட இருந்தவங்க யாரும் கிடையாது. அதை ஒரிஜினா புதுசு இல்லை 10 வருஷம் அரசியல் இருக்குங்க தானே. இந்த அருண்ராஜ் எல்லாருமே இப்போ வந்தவங்க. அதனால சரியான ஒரு ஆலோசனை கூட விஜய்க்கு இதுக்கு முன்னால் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால கூட பல தவறுகள் நடந்திருக்கலாம் அவங்க தரப்புல இருந்து. ஏன்னா செங்கோட்டையன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். செங்கோட்டையன் 77 முதல் தடவை எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சப்போ எம்எல்ஏ 10 முறை போட்டியிட்டு 8 முறை ஜெயிச்சிருக்காரு. இல்லை ஜெயிச்சிருக்காரு. கோபிச்செட்டிப்பாளையம் ஜெயிச்சிருக்காரு. அவர் அதான் எம்ஜிஆர் முதல்ல கட்சி ஆரம்பித்தப்போ முதல் தேர்தலில் வந்து 77 எம்எல்ஏ அவர். அதுக்கப்புறம் அமைச்சரானார். இது அவர் மிக மூத்த நிர்வாகி. சேலம் அந்த கொங்கு பெல்ட் இருக்கு இல்லையா, அதில் ஒரு மிகப்பெரிய ஆள் அவர். நீங்கள் தவிர்க்க முடியாத ஒரு சக்தின்னு கூட சொல்லலாம் அது. அதனால் தாவேக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் அந்த பக்கம் கண்டிப்பாக நீலகிரி அந்த ஏரியா. அதனால தான் அவங்களுக்கு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு 4 இதுக்கு அவரை அமைப்பாளராகவும் போட்டிருக்காங்க. அப்பா கூட தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒன்று, 4 மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளர் ஒன்று. இது தாவேக்க மிகப்பெரிய பலம். இன்னொன்று என்ன, செங்கோட்டையனப்பட்ட அடிப்படை என்னென்னா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இவர் மாவட்ட செயலாளர் இருக்கும்போது கிளை செயலாளர் இருந்தவர் எடப்பாடி. அந்த ஈகோலாம் ரொம்ப நாளாக இருந்தது. அவரால் கட்டுப்படுத்த ஈகோ இருக்குது தானே செய்யும். அந்த ஈகோ இருந்துக்கிட்டே இருந்தது. அவர் ஒரு ஓரங்கட்ட ஆரம்பித்தப்பவே அவர் முடிவெடுத்துட்டார் போல இருக்கு. அவர் ஏதோ ஒரு முடிவெடுத்து தான் அந்த குரு பூஜையில் போய் தினகரன் சசிகலாவெல்லாம் சந்திச்சு ஓபிஎஸ் எல்லாம் சந்திச்சது எல்லாமே ஒரு அது ஆல்ரெடி அவர் ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அப்போவே எடுத்தான் பண்ணார். ஏன்னா சேலம்ல இந்த இளங்கோவன் ஒருத்தர் இருந்தார்ல, இருக்கார் இல்லையா, அவர் மூலமாக பல்வேறு டார்ச்சர்கள்லாம் இவருக்கு கொடுக்கப்பட்டு அவங்களே எதிர்பார்த்தாங்க அவர் போகணும் அப்படின்னா. இவராலையும் ரொம்ப மூத்த நிர்வாகியை வந்து இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எடப்பாடியாலையும். இப்போ பொன்னையன் மாதிரி ஆளுக்கு வந்து பேசாமலே இருப்பான்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கூட ஃபோன் பண்ணி கேட்டேன், இப்போ எடப்பாடிட்ட கேட்கணும்ப்பா, பொன்னையன் என்னவா இருந்தார், எடப்பாடி என்னவா இருந்தார். ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த தலைமைக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிறது இவரால் முடியாது. ஏன்னா இவர் வந்து எவரோட பெரிய ஸ்டேஜ்னால ஒரு ஈகோ கிளாஷ் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதோட அடுத்த இதுதான் இது எல்லாமே.